அவள் அப்படியே அப்படியே உட்காந்து பார்த்துட்ருப்பா ஃபோனை. அப்போ ஒரு மெசேஜ் வரும். பார்த்தா அந்த டாக்டர் வந்து நிறைய மெடிசின்ஸ் அனுப்பியிருப்பாரு. அந்த பார்த்த உடனே அவள் கால் பண்ணுவா. டாக்டர் நீங்கள் அனுப்பியிருந்த எனக்கு லிஸ்ட்டெல்லாம் வந்துருச்சு. நாளைக்கு நான் டீலர்ட்ட குடுத்துருதேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவா. ஐயோ! நான் வந்து இப்போ அன்டைமில் அனுப்பிட்டேனோ, நான் தூங்கியிருப்பீங்கன்னு நினச்சேன். எனக்கு லேட் ஆயிட்டு. அதனால தான் அனுப்ப முடியல அப்படின்னோனே, இல்ல இல்ல நீங்க அனுப்புனது கரெக்ட் தான். இப்ப தான் நான் பாண்டிட்ட பேசிட்டு வச்சேன். அவன் என்கிட்ட கோவப்பட்டு வச்சுட்டான். நான் ஊருக்கு வரலைன்னு சொன்ன உடனே அப்படின்னோனே டாக்டர் சொல்லுவாரு, ஐயோ! நான் சொன்னதுக்காகலாம் நீங்க போகாம இருக்காதீங்க. நீங்க போகணும்னா போயிட்டு வந்துருங்க. என் மனசுல என்ன தோணுச்சோ அத சொன்னேன். மத்தபடி நீங்க தான் உங்க டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, இல்ல இல்ல நீங்க சொன்னது கரெக்ட்டு தான். நான் இப்போ கடைய ஆரம்பிச்சு 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ளயே நான் லீவ் எடுத்துட்டு போனா அது நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே சரி டாக்டர் நாளைக்கு டீலர்ட்ட குடுத்துருதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவா. காலையிலே எல்லாரும் ரெடியாகி நிப்பாங்க. நின்னுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா? அப்படின்னு நிலா கேட்பா. கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க அங்கிள காணோம் டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்படித்தான் இதுக்கு தான் இந்த ஆள கூட்டிட்டே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்ட்டு சோழன் சொல்லுவான். பல்லவன் வந்து அப்படியே திட்டிட்டே இருப்பான் அவங்க அப்பாவ. அப்போ சேரன் சொல்லுவாங்க, பாரு பல்லவா இந்த மாதிரிலாம் வேண்டாத வார்த்தைலாம் பேசக்கூடாது விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எங்கே போயிருக்காருன்னு தெரியலையேன்னா ஃபோன் அடிச்சு பார்ப்பாங்க. ஃபோன் எடுக்க மாட்டாரு. அப்போ பாண்டி சொல்லுவான், நான் எனக்கு தெரியும். நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் பார்த்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டி கிளம்பி போயிருவான். அதுக்கப்புறம் மோதிரத்த எடுத்து வச்சிட்டீங்களா? அப்படின்னு நிலா கேட்பா. அப்போ அவன் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பான் சோழன். உடனே என்னது பாக்கெட்லேயே வச்சுருக்கீங்க கொண்டாங்க நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எதுக்கு நான் பத்திரமா வைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு நீலா சொல்லுவா, இந்த மோதிரத்தை கொண்டு யாராவது பாக்கெட்டில் வைப்பாங்களா? கீழே குனிஞ்சு ஏதாவது எடுக்கும்போது கீழே விழுந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவள் சொல்லுவா. அப்போ அவன் சொல்லுவான், நான் வந்து இதை பர்ஸில் வச்சு பேக்குக்குள்ளே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, பல்லவன் சொல்லுவான், அதை முதலே செஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு அவன் கேட்பான். உடனே இதை வந்து நிலா கிட்ட வந்து சொல்லுவான் சேரன், சரி கொடுப்பா பத்திரமா வச்சிருப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துட்டு உள்ளே போயிடுவா. அப்போது சேரன் சொல்லுவான், ஏன்டா நீலா சொல்கிறத ஒழுங்கா கேட்டு நடந்துக்கிற மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். பல்லவனும் வந்து சொல்லுவான், பாத்தியா அண்ணி சொன்னதை நீ எதுவுமே கேட்க மாட்டா, அவங்க சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போவான். அப்போ சோழன் வந்து நேராக அந்த சாமி படத்துக்கு முன்னாடி அந்த மோதிர பாக்ஸை வச்சுட்டு அவன் சொல்லுவான், இந்த குடும்பமே எப்பவும் என்னைய தான் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குது. கடவுளே எல்லாருக்கிட்ட இருந்தும் என்னைய வந்து காப்பாற்று, எப்போவுமே எதுவுமே சொல்லாத அளவுக்கு பார்த்துக்கோ, நானும் நிலாவும் எப்பவும் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும், இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கட்டும், உனக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே நிலா வந்து சோழனை கூப்பிடுவா. உடனே இந்த வந்துட்டு மாட்டு போயிடுவான் அந்த மோதிரத்தை அப்படியே வச்சுட்டு. பாண்டி நேராக அந்த இட்லி கடைக்கு போவான். அப்போ அவங்க அப்பா இட்லி பார்சல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ போய் நின்ன உடனே செம்பருத்தி சொல்லுவா, என்னப்பா உனக்கு என்ன வேணும்? இட்லி வேணுமா, சப்பாத்தி வேணுமா, பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பாவை பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வரலையா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டு கேட்பான். ஆமாம் நீ இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் நடேசன். ட்ரெயினுக்கு நேரம் ஆகுது. நீங்க என்னன்னா இங்க இட்லிய பார்சல் பண்ணி குடுத்துட்ருக்கீங்க. என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ஐய்யய்யோ! நான் அதையே மறந்துட்டேனே. சரி, சரி இரு நான் அவட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா நான் வந்து கிளம்புறேன். ட்ரெயினுக்கு நேரமாச்சு. என் பையன் அதுக்கு தான் கூப்பிட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, யார் அது உங்க பையனா? என்கிட்ட அறிமுகப்படுத்தவே இல்ல அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே பாண்டிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, இதான் என் 3வது பையன். பேரு பாண்டியன்.